மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. யோவான் 1:9. இந்த பாரசீக நாட்டில் மன்சூர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல் மருத்துவர் இருந்தாராம். இவரை குறித்த செய்திகள் செய்தித்தாளில் அப்பொழுது வந்தது. என்ன அப்படி இவர் செய்தினாக்கா, இவர் இந்த தன்னிடத்தில் வருகின்ற நோயாளிகள் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவார்னா, வைத்தியம் பார்க்கறது மட்டுமில்லை, ஆண்டவர் இயேசுவை குறித்தும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு அந்த அந்த கிளினிக்லாம் மூடின பிறகு அவருக்கு டைம் கிடைக்கும்ல, அந்த நேரங்கள் என்ன செய்வார்னா, வீட்டில் உட்காந்துட்டு பொழுது வீணாக்காமல் அவர் அந்த நேரத்தில் ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். திருமறையை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த மாதிரி நிறைய அவர் செய்ய மக்கள் அதை இது பண்ணாங்க. ஆனாலும் பல எதிர்ப்புகள் வந்துச்சு. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எல்லாரையும் மதம் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. இப்போது சிறையில் வந்தோடனே எல்லாரும் இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே வாங்கினாங்க, ட்ராக்ஸ் வாங்கினாங்கல்ல, அவங்கெல்லாம் நின்று பார்ப்பாங்க. அப்போ ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், அந்த சிறை காவலர் கேட்டார், இப்போ நீ உன்னை வெளியில் இருந்தல, இப்போ உன்னை உள்ளே போட்டாங்க, நீ எப்படி ஊழியம் பண்ணுவேன் அப்படி சொன்னாரா. நான் வெளியில் ஊழியம் பண்ணதை விட இப்போ சிறைக்குள்ளே வந்தால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், நிறைய ஊழியம் பண்ணுறேன், நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் இயேசுக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நான் எப்படின்னா, இங்கே இருக்கிற பாவிகளாக இருக்கிற மனுஷர்கிட்ட அல்லது மிருக குணம்குள்ள அப்படிப்பட்ட கொடூரமான மனிதனுக்கிட்டையும் ஆண்டவர் இயேசுடைய அன்பை சொல்கிறேன். அவரே மெய்யான ஒளி, அவர் தான் உனக்கு பாதை, அவர் தான் வெளிச்சம், அவர் காட்டுற பாதையில் போங்கன்னு சொல்லி அவங்கள கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னோடனே. அப்படின்னா பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ண, டக்குன்னு இவர் கையில் இருந்த ஒரு ட்ராக்ஸும் ஒரு அந்த கைப்பிரிதியும் திருமறையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. சரி, இதுக்கு எவ்வளோ காசு வாங்குறேன்னு கேட்குறாரு. ஐயோ, இதெல்லாம் காசு இல்லை, இது இலவசங்க அப்படின்னு. அப்போ அந்த ஜெயிலர் அவர் கேட்குறாரா, நீங்கள் அப்போ இலவசமாக கொடுத்தா இதோட வேல்யூ இருக்காது, அப்போ உங்கள் பின்பற்ற கடவுள் கூட வாரமான ஆள் தான் போல இருக்குது, இலவசமாக கொடுக்குறியே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த செல்லேருந்து வெளியில் அந்த இதில் அந்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பணி செய்கிற அந்த இடம், அங்கே நின்று வானத்தை என்னான்னு காட்டினாங்க. இந்த சூரிய ஒளி என்ன விலை கொடுப்பேன், லைட் காட்டுதில்ல, என்ன விலை கொடுப்பீங்க? ஐயோ, அது கடவுள் படைப்பு, இலவசமாக அது கிடைக்கிது. டியூப்லைட் காட்டுறாரு, அலங்கார மின் விலை காட்டுறாரு, இப்படி ஒவ்வொன்றும் ஒளி தரக்கூடிய பொருளெல்லாம் காட்டி இதுக்கெல்லாம் எவ்வளோ உனக்கு காசு கொடுக்குதுன்னா, இல்லை, அதெல்லாம் இலவசமாக அந்த ஒளி நமக்கு வருகிறது, ஒளி கதிர்னு நம்ம மேலே படுது. அப்போது இது எல்லாத்தையும் படைத்தவர் கடவுள், சூரியனை படைத்தவர் கடவுள். அப்போது அவருடைய அந்த திருமறை என்பது இலவசம். அப்போது என்றால் அவர் இலவசமாய் தம்முடைய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிற இது கிருபையின் காலங்கள். அப்போ இலவசமாய் அவருடைய கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் பெற்ற கிருபை, நாம் பெற்ற அந்த அருள், கடவுளுடைய அருள் நாம் 4 பேருக்கு செய்யணும், கொடுக்கணும். அப்போ ஒளியை பெற்ற, அப்போ ஒளியை பிறருக்கு வழங்க வேண்டும். அப்போ இயேசுவே அந்த மெய்யான ஒளி என்பதை அவர் சொன்னார். அந்த மருத்துவர் சொல்ல கேட்டு அந்த ஜெயிலரும் மனம் மாறி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், மெய்யான ஒளி, உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த ஒளி நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது தீமை, பாவம், இருள் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த இருள் நிச்சயமாக நம் மண்டை இருக்காது. ஏனென்றால் ஒளி அதை மேற்கொள்ள முடியாது, ஒளி அது மேற்கொள்ள முடியாது. அப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற பாதையிலே அந்த செவ்வேனை நாம் பயணிப்போம். ஒளியாகி அவரிடமிருந்து ஒளி பெற்று நாம் பிறரையும் ஒளி அன்னைக்கு கொண்டு வருவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் திகழ கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.